வாசக தோழமைகளுக்கு வணக்கம். ராஜு முருகன் அவர்களது வட்டியும் முதலும். அத்தியாயம் 65. பண்டிகை பதிவுகள். தீபாவளி முடியறதுக்குள்ள நீ மல்டி மில்லியனடா. ஒரு 10,000 ரூபா ஷேர் போடு. திருப்பூரில் 1000 ரூபாய் சம்பளத்தில் சிங்கி அடித்துக் கொண்டிருந்த பொழுது சிவா அண்ணன் இப்படி ஒரு ஐடியாவோடு வந்தார். பட்டாசு கடை ஐடியா. 5 பேர் ஆளுக்கு 10,000 போட்டு தெருவோர வெடிக்கடைக்கு வித்திட்டோம். என்னிடம் டிஃபன் காசு மட்டுமே இருந்ததால் எனது சாரையும் சிவாவே போட்டார். ஆகவே கம்பெனியின் ஓடும் பிள்ளையாக இருக்க விதிக்கப்பட்டேன். ஒரு ராத்திரி ஆளுக்கு 2 பீர் போட்டுவிட்டு சிவாவும் நானும் சிவகாசிக்கு பஸ் பிடித்தோம். அது நமக்கு பேசிக்காக பிஸ்னஸ் மைண்டு பார்த்துக்க. எல்லாம் கிறகும். சனியை பனியன் கம்பெனியில் கலர் ஊற்ற வச்சிருச்சு. இந்த வெடி பிஸ்னஸில் என் ட்ரிக்ஸை நீ பார்க்கத்தானே போகிற. இப்போ பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் தம்பி. இப்படியே பிரிண்டிங்கு டெக்ஸ்டைல்ஸுன்னு போய் இன்னும் 4-5 வருஷத்தில் வணக்கந்தமிழத்தில் பேட்டி கொடுத்துடலாம். அம்பானிலாம் எப்படி வந்தாங்கிற, கொங்கு மண்டலத்தில் பாதி பேர் எப்படி வளர்ந்தாங்கிற, பொட்டுன்னு ஒரு சொட்டு தான். இடி மின்னல் பேய் மலையெல்லாம் அப்புறம்தான். ஸோ இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பயணம். ஹெலிபேட் வச்சு 2 வீடு கட்டுறோம்டா. அண்ணன் இருக்கேன்டா என சிவா அப்போதே பேட்டி தட்ட ஆரம்பித்தார். சிவகாசியில் ஒரு கொடவுனுக்கு அழைத்து போய் 50,000க்கு வெடி பர்ச்சேஸ் பண்ணினார். ராத்திரி சிவகாசி பஸ் ஸ்டாண்டில் கொத்து புரோட்டா கட்டிய பொழுதே பாதி அம்பானி ஆகிவிட்ட மாதிரி இருந்தது. வரும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம். சிவானே, திருப்பூரே துணிகளுக்கு தானே ஃபேமஸு. பேசாமல் துணி வியாபாரம் போட்டிருக்கலாம்ல. எதுக்கு வெடி வியாபாரம்? அடேய், முதல்ல சிந்தனையை மாற்று. எதிர் திசையில் யோசி. அப்போத்தான் உருப்பிடுவ. மறுநாளே சூர்யா தியேட்டர் பக்கம் படுதா விரித்து கடையை போட்டோம். அதிரடி வெடிக்கடை என ஒரு பேனர் எழுதி வைத்தார் மணியண்ணன். நாம் கம்பெனிக்கு போய் சாயங்காலம் கடைக்கு வந்து விடுவேன். சிவா அண்ணன் தான் ஃபுல் டைமாக கடையில் கிடந்தார். நான் வந்த உடனே, டேய் 500 ரூபா பார்சல் 5 கட்டு, கேட்லாக் பார்த்துக்க என்பார் பரபரப்பாக. பொட்டு வெடியில் இருந்து அணுகுண்டு வரைக்கும் சில்லறை வியாபாரமே எகிரியது. 3 நாள் தான் சோல்ட் அவுட். தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் கூடியது. சிவா அண்ணன் மட்டும் ஆப்சண்ட். டேய், எல்லாம் சோல்ட் அவுட்டு. ஆனால் போட்ட காசே வரலையே, என்னடா சங்கதி? நான்லாம் மோசமானவன் என சூடானார் மணியண்ணன். ஆளாளுக்கு போட்ட காசையே கைக்கு வரவில்லை. விசாரணை கமிஷன் வைத்ததில் சார்லி தான் உண்மையை தோண்டி எடுத்தார். பாதி வெடிகளை கம்பெனியில் வேலை பார்க்குற பொம்பளைகளுக்கு ஓசியிலேயே கொடுத்துருக்கான் சிவா பையன். அதான் டோட்டல் லாஸு. சிவா அண்ணனை தூக்கி வந்து விசாரித்த பொழுது அலட்சியமாக சொன்னார், அதெல்லாம் அக்கௌண்ட்டு. அடுத்து பொங்கலுக்கு பாத்திர வியாபாரம் பண்ண போகிறோம்ல, அதுக்கெல்லாம் பொம்பளைக்கு ஆதரவு வேணும். இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்கு. இதை கேட்டு பயங்கர கோபமாகி, ஓ இதில் பொங்கல் வேறையா? இப்போ எனக்கு காசு வரலை, ஒரு பையன் இங்கே தீபாவளி கொண்டாட முடியாது என அதிரடி வெடிக்கடை பேனரை கிழித்து எறிந்தார் மணியண்ணன். அப்படி முடிந்தது அந்த பிசினஸ் கனவு. சில வருடங்களுக்கு பிறகு சிவா அண்ணன் ஃபோன் பண்ணியிருந்தார். தம்பி, தீபாவளிக்கு திருச்சியில் துணிக்கடை போட்டிருக்கேன். திறந்து வைக்கிறதுக்கு ஏதாவது சீரியல் நடிகை வருமா? இந்த துளசியெல்லாம் வந்தால் ஒரு அள்ளிடலாம். ஹாப்பி தீபாவளின்னு. இப்போ நான் நியூயார்க்கில் இருக்கேன்னு, அடுத்த வாரம் கூப்பிட்றேன் என ஃபோனை வைத்து விட்டேன். மதுரையில் இருந்த பொழுது ஒரு தீபாவளிக்கு விளக்கு தூணில் துணிக்கடை போட்டிருந்தார் ரங்கராஜ். துணிக்கடை என்றால் பிளாட்ஃபார்மில் குவித்து வைத்து ஏலம் போடுகிற வியாபாரம். விளக்கு தூண், வடக்கு மாசு வீதி, காமராஜர் சாலை, திண்டுக்கல் ரோடு முழுக்க தீபாவளிக்கு முதல் நாள் பார்க்க வேண்டுமே. ஜே ஜே என்று கிடைக்கும். 100 ரூபா 100 ரூபா என பேண்ட் பிட்டை 70 அடிக்கு தூக்கி போட்டு பிடிப்பார்கள். தோளில் போட்ட புடவையை கலர் கலராக விசிறி இழுப்பார்கள். கோடு போட்ட, கட்டம் போட்ட, பூ போட்ட சட்டைகள் அடுக்கி அடுக்கி சரிந்து கிடக்கும். அழுக்கு வேட்டியோடும் புடவையோடும் பிள்ளைகளை கக்கத்தில் இடுக்கி கொண்டு 40 ரூபானா கொடு என பேரம் பேசும் முகங்கள் வழியெல்லாம் கிடக்கும். ரங்கராஜ் தனது கடையில் ஸ்பீக்கர் வைத்து பல நடிகர்களின் குரல்களில் வாங்கம்மா வாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க என பேசப்பட்ட பதிவுகளை போட்டுவிட்டு இருந்தார். ஊரில் இருந்து அக்காவையும் 2 தங்கச்சிகளையும் அழைத்து வந்து கடையில் விட்டிருந்தார். மஞ்சள் பூசிய முகங்களோடு கை கூப்பியபடி அவர்கள் வியாபாரம் பார்த்ததில் சேல்ஸ் எகிரியது. தீபாவளிக்கு முதல் நாள் இரவு நேரம் ஆக ஆக விலையெல்லாம் கூறு கட்டி குறையும். நள்ளிரவுக்கு மேல் ரங்கராஜ் கடையில் புடவையை திருடி கொண்டு ஓட பார்த்தவனை பிடித்து போட்டு பொழந்தார்கள். அவ்வளவு பேரும் கூடி அடிக்க ரத்தம் வர கதறிய அவனது முகம் இப்போதும் நினைவில் இருக்கிறது. அதிகாலையில் 2 போலீஸ்காரர்கள் அவனை அடித்து இழுத்து போனார்கள். இப்போதும் தீபாவளியை முன்னிட்டு சேனலுக்கு சேனல் கதரும் விளம்பரங்களை பார்க்கும் பொழுது எனக்கு சிவா அண்ணனும் ரங்கராஜும் தான் நினைவுக்கு வருகிறார்கள். ஒரு துபாயில் இருந்து ராஜி ஃபோன் பண்ணினான். என்ன மாப்பிள்ள, தீபாவளிக்கு ஊருக்கு போறியா? போகணும் மச்சான். அங்கே எப்படி? இங்கே என்ன மாப்பிள்ள, லீவு கிடைக்குமான்னு தெரியலை. சேக்கிட்ட சொல்லணும்,
கிடைச்சா செந்தில், குணா, சாகுலாம் ஒரே இடத்துல தான் இருக்கானுவ. போய் பார்த்துட்டு வரணும். போனால் சரக்கை போட்டு ஒரே ஊருக்கு கதை தான். அதான் தீபாவளி. நாட்டாறு வீட்டு மாடியில் வெடியை காய வச்ச கதைலாம் நினப்பு இருக்குல்ல? ராஜி பேசிய பொழுதுதான் தீபாவளி வந்து விட்டதே தெரிந்தது. வெடி வாசமும் சுளியின் ருசியுமாக நினைவில் புகைந்தது. சொல்லி வைத்தது மாதிரி அன்றைக்கு இரவு லண்டனில் இருந்து கிரிதான் ஃபோன் பண்ணினான். ஈழத்தமிழ் நண்பர். தீபாவளி வந்துருச்சா என சிரித்தபடி தொடங்கிய உரையாடல் எங்கெங்கோ போய்விட்டது. பண்டிகைகள் எவ்வளவு உறவுகளையும் நினைவுகளையும் இழுத்து வந்து விடுகின்றன. எங்கட தீபாவளி எல்லாம் போச்சு முருகன். இனிமே அப்படி ஒரு தீபாவளி வர வாய்ப்பே இல்லை. யாழ்ப்பாணம் சந்தையிலே துணி எடுக்க போவியனும். லாந்தர் விளக்கில் துணியெல்லாம் ஏல விடுவாங்கள். காக்கி சட்டையில் கமல் போட்ட டிசைன் என்றும் தர்மத்துறையில் ரஜினி போடுற டிசைன் என்றும் கூவி விடுவாங்கள். 50 60 என்று சொல்லி அதை ஏல எடுப்பதே ஒரு சாகசம்தான். காங்கேசன்துற வீதி மனோகரா தியேட்டரில் புதுப்படம் போடுவான். தீபாவளிக்கு நாளே அங்கட ரிலீஸ் ஆகிடும். ஆளாக போய் நின்று பார்த்துடுவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வெடிகளை வாங்கி பண ஓலையில் காய வச்சுருவோம். தீபாவளி அன்றைக்கு 6 வீட்டில் வாசலில் அதிகமாக வெடித்த காதுகள் கிடக்குதுன்னு பொடுசுகளுக்குள்ளே ஒரு போட்டியே நடக்கும். மத்தியானம் பக்கத்து வீட்டு வாசல்ல இருந்து காகிதங்களை பொறுக்கி எங்கட வாசலில் போட்டுக்குவோம். கற்குளம் கற்பக விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா எங்கள் அம்மை செய்கிற தர சீனி பணியாரமும் பயத்தம்பயிறு உருண்டையும் தான் தீபாவளி. எல்லாம் போச்சு. இப்போ நான் லண்டனில் கிடக்கிறேன். தம்பியும் அவன் குடும்பமும் வள்ளுவட்டித்துறையில் கிடக்குதுகள். எங்கட பிள்ளைகள் யாரும் வெடியே கேட்கறதில்லை. அவியலும் தினம் தினம் எவ்வளவு வெடிகளை பார்த்து விட்டதுகள். சொந்தங்கள் தானே பண்டிகை. ஊரே இல்லாதவனுக்கு தீபாவளி என்ன காடு என்று கிரிதன் ஃபோனை வைத்து விட்டார். சொந்தங்கள் தானே பண்டிகை என்ற வார்த்தைகள் இன்னும் அணையாத மத்தாப்பாக பொரிந்து கொண்டே இருக்கிறது. இப்போது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போனால் அத்தனை முகங்கள் பிதுங்கி கிடக்கும். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருச்சி, தஞ்சாவூர் என எல்லா பேருந்துகளும் சொந்தங்களை சுமந்த முகங்களால் நிறைந்திருக்கும். துணிக்கடை கட்டைப்பைகளும் இனிப்பு கவர்களும் ஊர்களை பார்க்க உட்கார்ந்திருக்கும். கடன்பட்டு தலை தீபாவளிக்கு போகிற ஒருவனது மொபைல் விடாமல் சினுங்கிக் கொண்டே இருக்கும். யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி வருகையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். உண்மையில் உறவும் நிலவும் தானே பண்டிகையில் முதல் அர்த்தம். ஒரு தீபாவளி இருந்தது. ரயில்வேயில் வேலை பார்க்கிற சிவராஜ் சித்தப்பா வாங்கி வரும் வெடிகளை ஒரு வாரத்திற்கு முன்பே நட்டார் வீட்டு மாடியில் காய வைத்து காவல் இருந்த தீபாவளி. வெங்கட் மாமா வீட்டில் இருந்து நாகராஜண்ணன் வீட்டுக்கு நூல் கட்டி ரயில் விட்ட தீபாவளி. திண்ணையெல்லாம் பாம்பு மாத்திரையும் எலக்ட்ரிக் கல்லும் வைத்த தழும்புகள் தரும் சந்தோஷ தீபாவளி. கொரடச்சேரி வின்ஃபின் டெய்லரிடம் துணி தைக்க கொடுத்துவிட்டு ஃபிளிச் வச்சாரா இல்லையா என இரவெல்லாம் விழித்திருந்த தீபாவளி. கருக்களில் எழுந்து வெட்டாட்டில் எண்ணெய் தேய்த்து குளித்த தீபாவளி. கும்பகோணம் விஜயாவிலும் திருவாரூர் தைலம்மையிலும் படம் பார்த்துவிட்டு சைக்கிளில் வீட்டுக்கு வந்து சுளியனும் கோழிக்கறியும் சாப்பிட்ட தீபாவளி. கார்த்திகைக்கு வெடிகளை சேமித்து வைத்துவிட்டு வயிற்று வலி என்று ஸ்கூலுக்கு 2 நாட்கள் மண்டம் போட்ட தீபாவளி. எனக்கும் இப்போது உள்ள பிள்ளைகளுக்கும் அந்த தீபாவளி கிடைக்கப் போவதே இல்லை. நமது பால்யம் என்ற நதியில் இந்த பண்டிகைகள் கொட்டிய கூடை பூக்கள் எப்போதும் நினைவில் மிதந்து கொண்டே இருக்கும். தீபாவளி எல்லாம் கொண்டாடாத, அன்னைக்கு கருப்பு சட்டை போட்டுக்க. 7-8 வருடங்களுக்கு முன்பு ஒரு தீபாவளி நாளில் கரிசல் கோவிந்தராஜையா இப்படி சொன்னார். இதெல்லாம் வர்ண பிரிச்சவன் கொண்டு வந்தது. கட்டு கதைங்க. எங்கே பார்த்தாலும் 100கணக்கான நரகாசுரனுங்க இருக்காங்க. அரசியல், அதிகாரம், ஊழல்னு கொளுத்து திரியிறாங்க. அவங்கள அழிக்காமல் உனக்கு என்ன தீபாவளி? ஏழை பாளைங்களுக்கும் விவசாயிக்கும் என்னையா தீபாவளி? ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக இருந்துக்கன்னா 24 மணி நேரம் தான் டிவியில் தீபாவளி கொண்டாடுறான். அன்னைக்கு மட்டும் என்ன வந்துச்சு? இந்த தேசத்தில் ஒருத்தன் நியாயமாக சந்தோஷமாக இருந்தான்னா ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான் என அவர் சொன்னது இப்போதும் கேட்கிறது. தீபாவளி முடிந்த மறுநாள் எனது தெருவில் கோணிச்சாக்கு போட்டுக்கொண்டு வெடித்து கிடக்கும் பேப்பர்கள் பொறுக்க வந்த ஒரு சிறுவனின் அழுக்கு முகம் உள்ளே கிடக்கிறது, ஒரு கரித்துண்டை போல. தீபாவளி என்றதும் எவ்வளவோ நினைவுகள். எப்போதும் முதலில் வருவது அமுதாக்கா முகம்தான். ஒரு தீபாவளி தினத்தில்தான் அமுதாக்கா தீ குளித்து செத்து போனது. நான் குட்டி பையன்கள். ஏன் எதற்கு என்றே தெரியாது. திருச்சியில் ஆஸ்பத்திரியில் வைத்திருந்தார்கள். ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். அதிகாலையில் காவிரி கரையில் மாமாவோடு உட்கார்ந்திருந்த பொழுது காகங்கள் கரையத் தொடங்கியிருந்தன. அக்கா இறந்து விட்டதை ஒருவர் வந்து சொன்னார். அந்த தீபாவளி அப்படியே நின்றுவிட்டது. அடுத்த வருடம் தீபாவளிக்கு வீட்டில் ஃபோட்டோவில் சரமிட்டு சிரித்தது அமுதா அக்கா. இந்த வருஷம் நமக்கு தீபாவளி இல்லை, அக்கா சாமி ஆக்கிருச்சுல்ல, அதுக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டா போதும் என்றது அம்மா. அமுதா அக்காவின் கீழ் சுடர்விட்டு கொண்டிருந்தது ஓர் அகல்.
நாற்புறமும் நற்சுடர்கள் ஏற்றச் சொன்னதைப் போல் இருந்தது புன்னகை. ஒரு சுடர் உயிரை பறிக்கும், ஒரு சுடர் ஒளியை கொடுக்கும், ஒரு சுடர் எதுவும் செய்துவிடும் இல்லையா? அத்தியாயம் 65 நிறைவுற்றது. வட்டியும் முதலும். ராஜு முருகன். அத்தியாயம் 66. நமக்கான உலகம். திரும்பி பார்க்கும்போது சட்டுன்னு ஒன்று தோணுது பாஸ். ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தரோட உலகமாக நாம் இருந்தோம். இப்போ அவங்க உலகத்திலேயே நாம் இல்லை. நேற்று மலைக்கு ஒதுங்கிய டீ கடையில் இப்படி ஸ்டேட்டஸ் போட்டார் ஒரு நண்பர். என்ன டவுசருக்கு திரும்பி பார்க்குற? முதல்ல முன்னாடி பார்த்து 3 இன்ச்சு டீ சொல்கிறா. அதுக்கு இல்லைண்ணே, பெரும் காற்று மழையுமா சுழட்டி அடித்ததில் என்னவோ ஒரு நினப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பழைய லவருக்கு ஃபோன் போட்டேன். பேசணும்னு தோணுச்சு. அவள் ஃபோனை எடுத்து சின்னவனுக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கேன்னு அப்புறம் பேசுகிறேன்டான்னு சொல்லிட்டா. பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணிட்டா. மனசு கனத்து போச்சுனே. நமக்கு எவ்வளவு பிள்ளைங்க பிறந்தாலும் என் மூத்த மகன் நீதாண்டான்னு சொன்னவனே அவா. இப்படி 77 கிலோ தொப்பை போட்ட மூத்த பிள்ளைய சுமக்க முடியுமாடா? அதான் விட்டுட்டு போயிருச்சு. கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி, டீக்கு காசை கொடு. மழை விசிறி அடிக்க ஆரம்பித்தது. கவுண்டர் கொடுத்து கொண்டிருந்த சீனியர் அண்ணன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து ஆழமாக இழுத்து ஊதினார். ஆமாண்டா, அது அப்படித்தான். போன மாதம் திருச்செந்தூரில் செல்வம் கல்யாணத்தில் மலர்வனத்தை பார்த்தேன். கண்ணுக்கு கண்ணு பார்க்கலடா. காற்றை கடந்து போகிற மாதிரி போகிறா. என்ன பண்ணேன் உனக்கு? புருஷன் பிள்ளைங்களோட நல்லா இருக்கணும்னு மூகாம்பிக்கைக்கு காசு முடிஞ்சு போட்ட வேண்டினா? நீதானே தொட்ட, நீதானே விட்ட. வீட்டில் யாரும் இல்லாதப்ப வந்து நின்று எங்கள் அம்மா புடவையை கட்டிக்கிட்டு மூட்டம் போட்டது யாரு? நீதான் என் உலகம்னு கிரே டிஷர்ட்டில் கண்ணில் மையப்பனது யாருங்கிறேன். போனது போச்சியா. இப்போ எதுக்கு பார்க்கும்போது ஒரு ஹாய் சொல்லக்கூடாதா? தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி விரைச்சிக்கிட்டு போகிற. என்னை என்னன்னு நினச்சிக்கிட்டா? கூசி போச்சுடா. அப்போது அவருடைய மொபைல் அடித்தது. என்னடி சொல்லுறான்? குடு. தம்பி குட்டி, மலையில் சைக்கிள்லாம் வேணாம்ரா, வீசிங் வரும். டாடி உனக்கு லேஸ் வாங்கிட்டு வரேன். எது? பட்டர்ஃப்ளை சீடியா? சரி வந்துடுறேன். அழாமல் இருந்துக்கணும். என்ன? கொஞ்சம் குறைந்த மலையில் தடதடவென ஓடிப்போய் பைக்கை கிளப்பி கொண்டு போனார் சீனியர். அதே மலையோடு வீட்டுக்கு வந்தால் என் அறையெல்லாம் மழை தண்ணீர். தம்பி, ஜன்னல் எல்லாம் சாத்தாமல் போயிட்டீங்களா? சாரை அடித்து தண்ணியாகி போச்சு. ஸ்லாப்பில் இருக்கிற அட்டைப்பெட்டியில் ஏதாவது முக்கியமாக வச்சுருக்கீங்களா? இருந்தால் எடுத்து ஹாலில் வச்சுருங்க. அந்த அட்டைப்பெட்டியை எடுத்து ஹாலில் கவிழ்த்தேன். எப்போதோ சேர்த்த குப்பைகள். அவை வைரங்களாக இருந்த ஓர் உலகம் இருந்தது. கிளறிய காகிதங்களில் சட்டென்று அந்த கடிதம் கண்ணில் வந்தது. லூசு என தொடங்கும் கடிதம். உன்னை பார்க்காத எனது உலகம் சுற்றவே இல்லை என்ற வரிகள் என்னை பார்த்து சிரிக்கின்றன. 4 கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியும். தனிமை தனிமையோ, கொடுமை கொடுமையோ என்ற பாடல் வரிகள் அடிக்கோடிடப்பட்டு இருக்கின்றன. முத்தங்களுடன் என முடிந்திருக்கிறது. இந்த கடிதம் என்னிடம் வந்து சேர்ந்த நாளும் இப்படித்தான் மழை. குடையை கழுத்தில் இடுக்கி பிடித்தபடி பர்வீனக்கா கடை வாசலிலேயே நின்று இதை படித்த தருணம் ஞாபகம் வருகிறது. சில பொழுதுகள் அப்படித்தான் அமையும். கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு தொடர்பு உள்ளோடி கிடக்கும். அப்புறம் அந்த அட்டைப்பெட்டியில் இருந்து ஹவு மச் டு யூ லவ் திஸ் வேர்ல்டு, திஸ் மச் என்று எழுதப்பட்ட ஒரு ஓவியம் வந்து விழுந்தது. இயேசு சிலுவையில் 2 கைகளையும் விரித்து கொண்டு திஸ் மச் என நிற்பது போல் ஓவியம். இதை எனக்கு தந்துவிட்டு இப்படித்தான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் திஸ் மச் என கைகள் விரித்து சிரித்த இதயம் இப்போது எங்கே? இப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம் என தோன்றுகிறது. ஆனால் அவளது புது மொபைல் நம்பர் கூட என்னிடம் இல்லை. அவள் தரவில்லை. என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு லேண்ட்லைனில் இருந்து அழைத்து பேசினாள். ஏய், உன் மொபைல் நம்பர் கொடுடி. அதெல்லாம் வேணாம், இது ஆஃபீஸ் நம்பர். எதுனா ரொம்ப முக்கியம்னா 9 to 6 ஆஃபீஸ் நம்பர்லேயே கூப்பிடுங்க. முக்கியம்னா மட்டும் கூப்பிடுங்க. அப்புறம் இனிமேல் இப்படி வாடி போடின்னு கூப்பிட வேணாம். இப்போது அவள் உலகம் வேறு. அந்த உலகத்தில் ஒரு லேண்ட்லைன் ஃபோனில் எப்போதாவது முக்கிய தேவை என்றால் சினுங்கும் சிறு குரல் மட்டுமே நான். வானம் அளவுக்கு விரித்த கைகளில் இப்போது ஒரு நட்சத்திரம் கூட இல்லை. திஸ் மச். இப்படி எவ்வளவோ இருக்கிறது எல்லோருக்கும். எல்லோருடைய உலகத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாத்திரம் இருக்கிறது. திரும்பி பார்க்கும்போது எல்லாம் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பவும் கண்ணாடி பார்த்து பொட்டு வைக்கும்போது திடுக்குன்னு இருக்கிறா. பின்னால் இளங்கோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு. பிம்பமாக வந்துட்டு போகிற மாதிரி. ஆள் இப்போ அரிசி மட்டிக்கெல்லாம் வருதா? ஈபியில் சேர்ந்துருச்சுல்ல, பெரிய இடத்துக்கு சம்மந்தம் வேற. முன்ன மாதிரி இருக்க முடியுமா என மாலதி அக்காவின் குரல் இப்போதும் ஒலிக்கிறது.
கரிபடிந்த செய்தித்தாள்கள் ஒட்டப்பட்ட அடுக்களைதான் மாலதி அக்காவின் உலகம். அந்த உலகத்தில் நுழைந்து வண்ணத்தாள்கள் ஒட்டியது இளங்கோ. இப்போது தெருவில் இறங்கி போய்விட்டார், வேறு ஒரு உலகத்துக்கு. இப்போது மாலதி அக்காவுக்கு காட்டு மன்னார்குடி பக்கம் வேலிப்படல் போட்ட ஒரு உலகம் உருவாகிவிட்டது. பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில், அலுவலகத்தில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு உலகம் திறக்கிறது. ஒவ்வொரு உலகத்திலும் ஒவ்வொரு விதமான நட்புகள், காதல்கள், உறவுகள். எல்லா உலகங்களிலுமா நாம் கூடவே வருகின்றன. முந்தைய உலகத்தின் முதல் நபராக இருந்த நண்பனை இன்றைய நமது உலகத்தில் பார்க்கவே முடிவதில்லை. கல்லூரி உலகத்தில் ஒன்றாகவே தெரிந்தவன் இப்போது ஃபோன் பண்ணும் பொழுது குரலையே கண்டுபிடிக்க முடியவில்லை. திடீர் என்று மொபைலில் ஒரு குரல். டேய், நான் கல்யாணராமன் பேசுகிறேன்டா. எந்த கல்யாணராமன? கமநாட்டி, மூலங்குடி ஸ்கூலில் 8வது வரைக்கும் படித்தோம்ல, பிம்பிலிக்கு குஞ்சு கதை கல்யாணராமன்டா. ஏய், கல்யாணராமா எப்பட்றா இருக்க? அதெல்லாம் இருக்கேன், நீ எங்கே இருக்க? அடுத்த நாளே வீட்டுக்கு வந்தான். 20 வருடங்களுக்கு பிறகு அலையலையாக தழும்பும் சுருட்டை முடி கல்யாணராமன் பாதி தலையேறி போயிருந்தது. வந்த உடனே, ஏம்மா சேரை எடுத்து போடு. எங்கடா அவன் பிள்ளைக? சும்மா ஆப்பிளும் மேரு பிஸ்கெட்டும் தான் என படபட என பேச ஆரம்பித்து விட்டான். எது, இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்குத்தான் என்ன இளவு தோஷமோ இருக்குன்னுட்டாங்க. 37 தான் முடியுமா. பஜாஜ் அலையன்ஸில் வேலை பார்க்குறேன்டா. நம்ம பயலுவாள்கிட்ட எல்லாம் பேசுவியா? எங்கடா, யார்கிட்டையும் டச்சே இல்லை. என்னடா இப்படி சொல்லுற? டைரியை எடு, பயலுவை நம்பர்லாம் நோட் பண்ணி தரேன். நாம் மேக்ஸிமம் எல்லா பயலுவையும் பார்த்துருவேன், பொண்டுகளை மட்டும்தான் பார்க்குறதில்ல. கொடவாச கடத்தெருவில் ஃபேன்சி ஸ்டோர் போட்டிருக்குல்ல, அந்த சித்ராவை பார்க்குறதோட சரி. அங்கன்வாடியில் வேலை பார்க்குது சசி. அது புருஷன் நல்ல டைப்புடா, உன்னையெல்லாம் கூட கேட்கும். அது நம்பரும் தாரேன், பேசு. நமக்கு நண்பர்கள் மட்டும்தாண்டா உலகம். நீ தான் இத்தனை நாளாக மிஸ் ஆயிட்ட, அதான் இப்போ பிடிச்சிட்டோம்ல. ஏம்மா, மதியம் சாப்பிட்டே போயிடுறேம்மா. இந்த கம்யூனிட்டியோட சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வரட்டிகள் ஒட்டப்பட்ட பிம்பெலிக்கா குஞ்சு கதை பேசிய பள்ளிக்கூட சுவரில் இருந்து நான் எத்தனையோ உலகங்களை தாண்டிவிட்டேன். இன்னும் அந்த நண்பர்களை மட்டுமே தன் உலகமாக வைத்திருக்கும் கல்யாணராமன் எவ்வளவு அற்புதம்! குற்றாலம் பகவதி இப்படித்தான் கல்லூரி நண்பர்களை தேடித் திரிவான். அவன் ஃபோன் பண்ணும்போது எல்லாம் ஏதாவது வேலையாக இருப்பேன். மொபைல் மாற்றிய பொழுது அவனுக்கு நம்பர் தரவே இல்லை. ஒரு முறை காரில் போன பொழுது பாண்டிச்சேரி டு சென்னை ஈசிஆர் சாலை டோல்கேட் ரூமில் இருந்து 45 ரூபா சார் என எட்டி பார்த்தான். கடையநல்லூரில் அவ்வளவு பெரிய மளிகை கடையில் உட்கார்ந்திருப்பவனை இப்படி ஒரு டோல்கேட்டில் நினைத்து பார்க்கவே இல்லை. ஏலே மக்கா, என்ன எல்லாம் மறந்துட்டியாலே என குதித்து வந்த அவன் முகத்தை பார்க்க வெட்கமாக இருந்தது. புதிய முகங்களால் நிறையும் நிறுத்தங்களில் ஏறி ஏறி இறங்கினாலும் தனது அன்பு சூழ் உலகத்தை அப்படியே வைத்திருக்கிற இப்படி சில கல்யாணராமன்களும் பகவதிகளாலும் தான் முடிகிறது. ரமணி மாமா ரிட்டையர் ஆகி வந்த நாள் இப்போதும் நினைவில் இருக்கிறது. அரசாங்க பள்ளியில் கணக்கு வாத்தியார். அவருக்கு பள்ளிக்கூடம் தான் உலகம். 35 வருட சர்வீஸில் 5-6 நாட்கள் தான் லீவு போட்டிருக்கிறார். மனைவி பிரசவம், பொண்ணு கல்யாணம், அப்பா மரணம். இப்படித்தான் பள்ளிக்கூடத்தை வீட்டுக்கும் இழுத்து வந்து விடுவார். திண்ணைக்கட்டில் டியூஷன் எடுப்பார். இரவுகளில் நோட்ஸ் எடுப்பார், பேப்பர் திருத்துவார். ஸ்கூலும் இந்த வாத்தியார் தொழிலும் தான் எனக்கு எல்லாம். அது இல்லாமல் ஒரு உலகத்தை நினைச்சே பார்க்க முடியல மாப்ள என்று கூறுவார். சாக்பீஸ் வாசமும் கோபக்கா வாசமும் அவர் கூடவே இருக்கும். ரிட்டையர்டான பிறகு அவர் எப்படி வாழப்போகிறார் என நினைத்துக் கொள்வேன். அக்கா அதை சொல்லியே திட்டும். பார்க்குறேன், ரிட்டையர் ஆகின பிறகு இங்கன தானே கிடக்கணும், அப்போ என்ன பண்ணிடுயேன்னு பார்க்குறேன். அந்த ரிட்டைர்மெண்ட் விழாவுக்கு அக்காவை அழைத்து கொண்டு போயிருந்தேன். ஏற்புரை நிகழ்த்தும் பொழுது குரல் உடைந்து தேம்பினார் மாமா. ஷீல்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தவர் ரூமுக்குள் போய் கதவை சாத்தி கொண்டார் நெடுநேரம். அவ்வளவுதான். மறுநாளில் இருந்து சிரிப்பும் உற்சாகமுமாக இந்த உலகத்துக்குள் வந்துவிட்டார். அத்தையோடு கடைகளுக்கு போவது, தோட்டத்தில் செடிகள் வைப்பது, பேரன் பேத்திகளை அள்ளிக்கொண்டு அலைவது என ஒரு ரமணி மாமா. இது சைனா மூங்கி, நாட்டு மூங்கி எடுத்தாடா என கையெல்லாம் சேராக கொல்லையில் உட்கார்ந்திருக்கும், திண்ணைக்கட்டில் உட்கார்ந்து அக்காவுக்கு நகம் வெட்டி கொண்டிருக்கும் மாமாவின் உலகத்தில் 7749 என்ற குரல் நினைவின் இனிய பாடல் போல் எங்கோ கேட்கிறது. பரமேஸ்வரியை மறுபடி அப்படி பார்ப்பேன் என்று நினைக்கவே இல்லை. சுத்துப்பட்டில் பரமேஸ்வரி என்றால் ஒரு மாதிரி. ஊரில் ஒரு பொம்பளைக்கும் அதை பிடிக்காது. 50 ரூபாடா என்பார்கள் பையன்கள். பஸ் ஸ்டாண்டிலும் கிளப்பு கடைகளிலும் இலுப்பை தோப்பிலும் அவ்வப்போது அதை பார்ப்பேன். கொஞ்சம் தள்ளி யாராவது ஒரு பெரிய மனுஷன் வருவார்கள். எப்போதும் மஞ்சள் பூசி பெரிய பொட்டு வைத்து அப்படி இருக்கும் அது முகம். எப்போதும் அப்படி ஒரு சிரிப்பு, யாரை பற்றியும் சட்டை பண்ணாத சிரிப்பு.
பல வருடங்களுக்கு பிறகு ஊர்ப்பக்கம் அதை பார்த்து அதிர்ந்து விட்டேன். ஆலமரத்து அடியில் எலும்பும் தோலுமாக அழுக்காக வெறித்து வெறித்து சிரித்தபடி உட்கார்ந்திருந்தது. அது ஒரு மாதிரி கிறுக்காயிருச்சுரா, இப்படித்தான் தெரியுது, பாவம் என்றான் நண்பன். அதன் உலகம் எவ்வளவு ஆண்களால் நிறைந்திருந்தது! எவ்வளவு முகங்கள், குரல்கள், வாக்குகள் குவிந்திருந்தன! இப்போது அதன் உலகம் எது? அங்கே என்ன இருக்கிறது? யார் இருக்கிறார்கள்? அதில் பரமேஸ்வரியாவது இருக்கிறாளா? அர்த்தம் விளங்காத அந்த சிரிப்பு மட்டும்தான் இன்னும் அப்படியே இருக்கிறது. திரும்பி பார்க்கும் பொழுது சட்டுன்னு ஒன்றுதான் தோணுது பாஸ். மாறிக்கொண்டே இருப்பது உனக்கான உலகமும் எனக்கான உலகமும் தான். உனக்காகவும் எனக்காகவும் அப்படியே தான் காத்து கொண்டிருக்கிறது நமக்கான உலகம். அத்தியாயம் 66 நிறைவுற்றது. வட்டியும் முதலும். ராஜு முருகன். குரல் எவி மகிழா.